யாவருக்கும் மனமகிழ்ச்சியான ஓய்நாள் வாழ்த்துக்கள். போன வாரம் இயேசுவின் சிந்தை எப்படியாக இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படியாக இருக்கிறது என்பதை பற்றி நாம சிந்தித்தோம். ஒரு மனிதனுடைய சிந்தனை ஒரு ஒரு பிரச்சனைக்கு காரணத்தை தேடினால், கர்த்தருடைய சிந்தனை பிரச்சனைக்கான தீர்வை தேடுகிறது என்பதை பார்த்தோம். அடுத்தது, மனிதனுடைய சிந்தனை தனக்கென்று சேர்த்து வைத்து தனக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் சென்டர்டா இருக்குதுங்கிறத பார்த்தோம். கடவுளுடைய சிந்தனை டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படியாக மற்றவங்க பெருகணும்னு நினைக்கிற சிந்தனையை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஒருவேளை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்மனாக அது இருந்துச்சு. நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். பிரதர் டயன் அவங்க மூலமா யூடியூப் லிங்க் கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் என்ன பண்ண போறேன், ஷேர் பண்ண போறேன். உங்களுடைய கவனம் முழுவதுமாக இருக்கட்டும். இது ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்க்கையே விருத்தி அடைய செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்றைக்கான செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பதாக ஒரு 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 சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னா, அலெக்சாண்டர் தன்னுடைய ராஜ்யத்தில் வருடத்திற்கு ஒரு முறை எல்லோரையும் அழைத்து, அந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் அழைத்து, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது உண்டு. வருஷத்துக்கு ஒரு நாள் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து கேட்பது வழக்கமா இருக்கும். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து, எங்க வீட்டுல எங்க அப்பா நோயாளியா இருக்கிறாங்க, மருந்து வாங்குவதற்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க. நான் இவ்விதமாக கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், என் கடனை அடைத்து விடுவதற்கு உதவி வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. சில பேரு என்னுடைய தொழில் செய்வதற்கு சில உபகரணங்கள் இல்லை, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, சில பொருட்கள் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வைத்திருக்கும் போது, ஒரு மனிதன் வந்து கேட்ட விண்ணப்பம் சற்று வியப்படைய செய்ததாக, சற்று பெரிதான ஒரு விண்ணப்பமாக இருந்தது. அப்ப ஒரு மனிதன் வந்து விண்ணப்பத்தை வைக்கிறாரு. நேரடியா அலெக்சாண்டர்ட்ட வைக்க முடியாது. அலெக்சாண்டருக்கும் அந்த நபருக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருப்பார், ஒரு மத்தியஸ்தர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் போய் அலெக்சாண்டர்ட்ட சொல்லி அதற்கான அப்ரூவல்ல வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பார். அப்ப அப்படி சொன்ன உடனே, அந்த ரெக்வஸ்ட கேட்ட உடனே அந்த மத்தியஸ்தர், ஐயோ இப்படிலாம் கேட்க கூடாது, நான் இதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த நபர் எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கேட்கிறாரு. இல்ல ராஜா இதெல்லாம் தரமாட்டாரு, நீ வேற ஏதாவது கேளுன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும், அந்த மத்தியஸ்தருக்கும் அந்த விண்ணப்பதாரருக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த உரையாடலை தூரத்துல இருந்து அலெக்சாண்டர் பார்த்துட்டு என்ன கேட்கிறாருன்னா, என்னதான் கேட்கிறாரு வந்து சொல்லு. இல்ல ராஜாவே அது வேண்டாம் அப்படின்னு. இல்ல என்னதான் சொல்றாரு வந்து சொல்லுன்னு. ராஜாவே நீங்க மன்னிக்கணும், நீங்க கோவப்பட்டு அவர் எதுவும் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னதான் கேட்டாரு. உடனே அந்த மனிதன் சொன்னாராம், இந்த மனிதன் ராஜாவின் அரண்மனையை போன்று எனக்கு ஒரு அரண்மனை வேண்டும் என்று கேட்கிறான் என்று சொன்னார். உடனே ராஜா கோபம் அடைந்து அவர் ஏதாவது செய்ய போறாரு அப்படின்னு அந்த மத்தியஸ்தர் நினைத்து கொண்டிருந்த நேரத்துல, ராஜாவாகிய மாவீரன் அலெக்சாண்டர் ஒண்ணு சொன்னாராம், மற்றவர்கள் எல்லாம் மிகவும் சிறிய காரியங்களை கேட்டாங்க, இந்த மனிதன் தான் என்னை ராஜாவாக நினைத்து, ராஜாவாக என்னை புரிந்து கொண்டு ஒரு ராஜாவால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மாபெரும் காரியத்தை கேட்டிருக்கிறான். அதனால இவனுக்கு நான் என்ன பண்றேன், என் அரண்மனை போன்ற ஒரு ஒத்த அரண்மனையை கட்டி தருகிறேன் என்று சொன்னார். அவ பாருங்க, மற்ற எல்லோரும் கேட்ட விண்ணப்பம் மிகவும் சிறிய விண்ணப்பம். அதை மற்ற மனிதர்களால் கூட தீர்த்து வைக்க முடியும். ஆனால் இந்த மனிதன் கேட்ட ஒரு விண்ணப்பம் மாபெரும் விண்ணப்பமாக, ஒரு பிக் ரெக்வஸ்டா, ஒரு பெரிய விண்ணப்பமாக
இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த இம்பாசிபிள் திங்கிங் அப்படிங்கிற டைட்டில் கீழே ஹவு டு திங்க் பிக், பெரிதாக எப்படி யோசித்து நம்முடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக வைக்கலாம் என்பதை குறித்தும், வேதத்தில் எப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக விசுவாச வீரர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத, அந்த திங்கிங்கை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அதனால ஹவு டு திங்க் பிக், பெரியவைகளை மேலானவைகளை கர்த்தரிடத்தில் அவருடைய சித்தத்திற்கென்று அவருக்கு பிரியமானதை அறிந்து கேட்பது எப்படிங்கிறத இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். இந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பதாக, மனிதனுடைய சிந்தனை சற்று குறுகிய சிந்தனையாகத்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய சிந்தனை வானத்தை போல விரிந்ததாக விஸ்தாரமாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, அது பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமா ஹைட்டா இருக்குதோ அந்த அளவுக்கு உயரமாக என்னுடைய சிந்தனை இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை புரிந்து கொள்வதற்கு, இந்த வாசகத்தை புரிந்து கொள்றதுக்கு, ஆண்டவருடைய திங்கிங் எவ்வளவு பிக்கா பெருசா இருக்குங்கிறத சிந்திக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாப்டர் ஒன்று பைபிள்ல இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். ஆதியாகமம் 15. ஆதியாகமம் 15ல நான் ஒரு 3-4 இன்சிடென்ட் நான் சொல்ல போறேன். அதுல எப்படி ஒவ்வொரு மனிதர்களும் இல்ல தேவனே பெரிதாக சிந்தித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள போறோம். இந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்க பிறகு வாசித்து பாருங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்க போறேன். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. உடனே அவர் கேட்கிறார், என் வீட்டில் பிறந்தவனாகிய இந்த எலியேசரை நான் பிள்ளையாக தத்தெடுத்து கொள்ளலாமா, அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றார். இப்ப ஆபிரகாமுடைய ரெக்வஸ்ட 3வது வசனம் பதிவு செய்து, பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி. அப்ப ஆபிரகாமுடைய ரெக்வஸ்ட் ஆண்டவர் டினை பண்ணிடுறாரு. இந்த பிள்ளையை நான் சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று சொல்லும் போது, இவன் உனக்கு சுதந்திரவாளி கிடையாது அப்படின்னு சொல்றார். சொத்துக்கு உரிமையாளன் இவன் கிடையாது. அப்ப ஆண்டவர் எனக்கு இங்க ஆபிரகாம் கேட்கும்போது புத்திர சந்தானம் அருளவில்லை, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று 2ஆம் வாக்கியத்துல சொல்றார். ஆபிரகாமுடைய ரெக்வஸ்ட்லாம் ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு பிள்ளை, எனக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனா இந்த திங்கிங் ஆஃப் காட் லெவல் திங்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவு வண்ணமாய் இருக்கும் என்றார். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு பிள்ளையா தாங்களே அப்படின்னு கேட்கும்போது, யூ கம் அவுட், நீ வெளியில வா, வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்லும்போது 3 விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். ஆபிரகாமுடைய திங்கிங் லிமிட்டெட் திங்கிங்கா இருக்கு. என்ன லிமிட்டெட் திங்கிங்னா, ஒரு பிள்ளை அவர் கேட்கிறாரு. ஆண்டவருடைய திங்கிங் இன்யூமரபிள், அன்கவுண்டபிள், எண்ணில் அடங்காததா இருக்குது. வானத்து நட்சத்திரங்களை பாரு, என்ன கூடுமானால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காட்ஸ் திங்கிங், ஹியூமன் திங்கிங் வந்து லிமிட்டடா இருக்கு, காட்ஸ் திங்கிங் வந்து அன்லிமிட்டடா இருக்கு, பெருசா சிந்திக்குது. 2வது, ஆபிரகாமுடைய திங்கிங் ஒரு சன், ஒரு பையனை கேட்டாரு. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக ஆண்டவர் ஒரு தேசத்தை சிந்தித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு சன் வேணும்னு நினைச்சார். ஆனா காட்ஸ் பிளான் வாஸ் அ நேஷன், ஒரு தேசத்தை உருவாக்கணும்னு நினைச்சார். ஆபிரகாமுடைய சிந்தனை ஒரு சந்ததிய, ஒரு தலைமுறைய கேட்டாரு. ஆனால் ஆண்டவருடைய சிந்தனை தலைமுறைகளை உண்டாக்க வேண்டும் என்று இருந்தது. நீங்க இங்க பார்க்கும்போது மனிதனுடைய சிந்தனை எவ்வளவு குறுகியதா இருக்கிறது, தேவனோட சிந்தனை எவ்வளவு விஸ்தாரமா இருக்கிறது. ஹவு பிக் இஸ் காட்ஸ் மைண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை ஆழமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். இத சிந்திக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு
ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் அதை கொண்டு ஒரு தேசத்தை ஆண்டவரால் ரட்சிக்க முடியும். த்ரூ ஒன் ஃபேமிலி, ஆபிரகாமுடைய குடும்பத்தை வச்சு ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தை ரட்சிப்பதற்கான திட்டத்தை வச்சிருந்தாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த சீன், இந்த சினாரியோ, இந்த சம்பவம், இந்த நிகழ்வு மனிதனுடைய சிந்தனை எவ்வளவு சின்னதா இருக்குது. நான் பிள்ளைதான் அவர் கேட்டாரு. அவர் நட்சத்திரங்கள் உரிமையில் கேட்ட விண்ணப்பத்திற்கு அவர் பன்மையில் பதிலளிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் குறுகிய விண்ணப்பமாக வைத்ததற்கு அவர் விஸ்தாரமாக பதிலளிக்கக்கூடியவரா இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய சிந்தனையா இருக்குது. ஆண்டவருடைய சிந்தனை விஸ்தாரமான சிந்தனையாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு காரியமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், ஹவ் காட் இஸ் திங்கிங் பிக் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இரண்டாவது நிகழ்வு நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போகும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லுகிறார். எல்லா ஜனங்களுக்கும், எல்லா தேசத்துக்கும், எல்லா ஜாதியாருக்கும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த விண்ணப்பத்தை பார்க்கும் போதே சற்று வியப்பாகத்தான் இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் இந்த காலத்துல ஒரு 12 சீஷர்களையோ இல்ல ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிள் ஆஃப் 500 விட்னஸ், இயேசு உயிர் தெழுந்த போது 500 சாட்சிகள் இருந்தார்களாமே, அந்த 500 சாட்சிகளிடத்தில் இந்த காலத்துல நீங்க உலகம் ஃபுல்லா போய் சத்தியம் சொல்லணும்னு சொன்னா அது ஆச்சரியம் கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது தொலைத்தொடர்புக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஃபேஸ்புக்கோ, யூடியூபோ, இன்ஸ்டாகிராமோ, வாட்ஸ்அப்போ, இல்ல டிக்டாக்கோ, இல்ல வெப்சைட்டோ, இல்ல போனோ, எல்லா விதங்களையும் சுவிசேஷம் பரவுவதற்கான அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் பரலோகத்தின் தேவன் எந்த ஒரு வாகன வசதியும் இல்லாத காலத்தில், எந்த ஒரு அச்சு இயந்திரமும் கண்டுபிடிக்காத காலத்தில், எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இல்லாத ஒரு காலத்துல அந்த ஒரு சிறிய கூட்டத்தை வைத்து உலகம் முழுவதும் சத்தியம் போக வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்ததாக பார்க்கிறோம். அப்ப ஹவு காட் இஸ் திங்கிங் பிக், கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் பெரியது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். அப்ப ஆண்டவருடைய சிந்தனை மிக பெரியதாக இருக்கிறது, நம்முடைய சிந்தனை மிகவும் சிறியதாக இருக்கிறது. நம்முடைய இலக்குகள் நம்முடைய சுயபலத்தால் சாதிக்க முடியக்கூடிய இலக்குகளாக மட்டுமே இருக்கிறதே தவிர பெரிய இலக்குகளாக அவை இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த 2 இன்சிடென்ட்ல இருந்தும் ஹவு காட் இஸ் திங்கிங் பிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லிட்டு ஹியூமன்ஸா இருக்கிற சில பேர் எப்படி ஆண்டவரை போன்று பெரிதான இயலாத காரியங்களை விண்ணப்பங்களாக வச்சாங்கிறத நாம புரிந்து கொள்ள போறோம். 3வது எக்ஸாம்பிள் என்னன்னா, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்வை நாம் சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு 5000 குடும்பங்கள் புறப்பட்டு வந்ததாக வேதாகமம் கூறுகிறது. ஏன் 5000 குடும்பங்கள் புறப்பட்டு வந்தது என்றால், அது பஸ்கா பண்டிகையின் காலம். அந்த பஸ்கா பண்டிகையின் காலத்தில் மற்ற எல்லா தேசங்களிலும் இருந்த யூதர்கள், பல நூறு தேசங்களில் இருக்கக்கூடிய யூதர்கள் இங்கே பஸ்கா பண்டிகைக்கு வந்ததாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சூழலுக்கு வந்த யூதர்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு என்ன பண்றாங்க? அமர்ந்திருக்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் மட்டும் கூட அமர்ந்திருக்கிறாங்க. சீஷர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருட்டுது, பசியா இருக்கும், வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள்னு சொல்றாங்க. ஆனா ஹியூமனுடைய மைண்ட் என்ன திங்க் பண்ணுதுன்னா, வாட் கேன் வி டூ, நம்மளால என்ன செய்ய முடியும்னு சிந்திக்கிறாங்க. அப்ப சிந்திக்கும் போது பிலிப்பு ஒரு மேத்தமெட்டிக்கலா ஒரு பாசிபிள் திங்குள்ள வராரு. அது என்ன அப்படின்னா, 200 வெள்ளிப்பணம் இருந்தா கூட இவங்களுக்கு சாப்பாடு போட்டு தீர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹியூமன் திங்கிங் பாசிபிலிட்டிஸை யோசிக்குது. பினான்சியல் பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத பாக்குது. ஒருவேளை பக்கத்து ஊர்ல போய் வாங்கிட்டு வந்தா எல்லாருக்கும் பத்துமாங்கிறத பாக்குது. இப்படியா ஹியூமன் பாசிபிலிட்டிஸை மட்டுமே திங்க் பண்ணுது. ஆனா ஆண்டவர் ஒரு இம்பாசிபிளான விஷயத்த,
மேலான விஷயத்த என்ன பண்றாருன்னா திங்க் பண்றாரு. அப்ப என்ன திங்க் பண்றாருன்னா 5000 குடும்பங்களுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று திங்க் பண்றாரு. அப்ப ஹியூமனுடைய மைண்டு வாட் ஐ கேன் டூ, என்னால் என்ன முடியும் என்ற அளவிற்குத்தான் சிந்திக்க கூடியதாக இருக்கிறது. ஆனா கர்த்தர் மனிதன் அந்த அளவு சிந்திக்காமல் தான் விசுவாசித்தவர் மீதான நம்பிக்கையை சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி என்றால் ஆண்டவரை இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கத்தக்கதாக அற்புதம் நம்மால் செய்ய முடியுமா என்று கூட கேட்டிருக்கலாம். இவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய இயலும் என்று கேட்டிருந்திருக்கலாம். இவங்க கொடுக்கணும் விருப்பப்படுறோம், பட் we don't know how to do it. நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. அப்ப we have to think big. Even the situation doesn't favor. நமக்கு அந்த சிச்சுவேஷன் நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம், பினான்சியல் டேர்ம்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆட்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரே இந்த பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், ஒரு 5000 குடும்பத்துக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோம், அப்ப அதற்கு என்ன செய்யலாம் அப்படி கேட்டிருந்தா அவர் நிச்சயமா என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். ஆனா இங்க இயேசுடைய சிந்தனை 5000 குடும்பங்களும் வெறுமையா போகாத மாதிரி தாராளமா எடுத்துக்கொண்டு போகும் அளவிற்கு அங்க ஒரு அற்புதம் செய்யப்படுகிறது. நீங்க அந்த அற்புதத்தின் நிகழ்வுல நிறைவுல பார்க்கும்போது கூட 12 கூடை நிறைய அற்புதம் எடுத்துக்கொண்டு சென்றதாக நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை சாப்பிட்டவர்கள் கூட எக்ஸஸா சாப்பாடு இருக்குங்கிறதுக்காகவோ இல்ல என்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கணும்னு கூட சில பேர் அப்பத்தை கூட எடுத்துட்டு போயிருக்கலாம்னு சில வேத வல்லுநர்கள் குறிப்பிடுவதை நாம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த 3 இன்சிடென்ட், ஒரு பிள்ளை வேணும்னு நினைக்கும் போது எண்ணில் அடங்காத நட்சத்திரங்களை ஆண்டவர் காட்டுறாரு. எந்த டெக்னாலஜியும் இல்லாதப்போ ஒரே ஒரு மொழி தெரிஞ்சிருந்த அந்த நபர்களை ஆண்டவர் உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இந்த 3வது இன்சிடென்ட்ல ஒரு பணம் இல்லையா நம்மகிட்ட, நம்மளால முடியாதுன்னு பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இம்பாசிபிலிட்டிஸும் சாத்தியங்கிறத திங்க் பண்றதா பார்க்க முடியும். காட் இஸ் ஆல்வேஸ் திங்கிங் பிக். அதை நமக்கு முன்பாக வைக்கிறார். இப்போ மனிதர்களில் சிலர் இப்படிப்பட்ட சிந்தனையை முயற்சித்திருக்கிறார்கள். அந்த சிந்தனை அவர்களை மாபெரும் விசுவாச வீரர்களாக மாற்றி இருக்கிறது. அப்படி என்ன 3 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன் இஸ் ஃப்ரம் மார்க் சாப்டர் 10. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட ஒரு சுவிசேஷ காரியம் இருக்கிறது. இத ஃபர்ஸ்ட் திங்கா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது த பர்த்திமேயஸ் மைண்ட் செட். பர்த்திமேயு என்ற குருடனின் மிகப்பெரிய சிந்தனை என்று சொல்லலாம். என்ன மிகப்பெரிய சிந்தனை? இந்த மனிதனை மட்டுமே எடுத்து ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணலாம், பட் ஐ வாண்ட் டு டெல் த பர்டிகுலர் பாயிண்ட் ஹவு ஹி தாட் சம்திங் பிக். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். மார்க் 10:51. இங்க ஜீசஸ் பர்த்திமேயுஸ்ட கேட்கிறார், நான் உனக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இது இட்ஸ் லைக் அ blank செக். நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பொதுவா நாம பிச்சை எடுக்கக்கூடிய நபர்களிடத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்கள பார்த்த உடனே நாம என்ன முடிவுக்கு வந்துருவோம் அப்படின்னா, சற்று சில்லறைகளை கொடுத்து கடந்து போறதா தான் இருப்போம். ஆஃபன் நம்ம அவங்க கூட உட்காந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்கற கூட தவறிடுவோம். அது குறைவாக இல்லாம நம்முடைய சூழல் ஒரு அவசரமா போயிட்டு இருக்கிற சூழல்ல டக்குன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறதா தான் இருக்கும். ஆண்டவர் நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். இட்ஸ் அ blank செக். இந்த blank செக்ல அவர் என்ன ஃபில் பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னாடி என்ன ஃபில் பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கலாம். பொதுவாவே பிச்சை எடுக்கக்கூடிய, உதவி கேட்கக்கூடிய, யாசகம் கேட்கக்கூடிய நபர்கள் 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைப்பாங்க. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மணி. எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணம் கேட்பாங்க. 2வது, ஒருவேளை மற்றவர்களிடத்தில் சில்லறை கேட்டிருந்தாலோ ஒரு உயர்வான சில்லறை எனக்கு தாங்க, ஒரு 5 rupees காயின் தாங்க, ஒரு 10 rupees காயின் தாங்க, ஒரு 20 rupees காயின் தாங்க, ஊர்ல உள்ள எல்லாரும் எனக்கு 1 rupee காயின் தான் போடுறாங்கன்னு உயர்வான காயின் கேட்டிருந்திருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் அதை கேட்கல. 2வது,
அநேக நேரத்துல பணத்தை விட தனக்கு ஒரு உணவு, நல்ல உணவு கிடைத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பது வழக்கமா இருக்கும். அப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஜீசஸ் எல்லார் வீட்லயும் எனக்கு போய் கேட்டா வீட்டுல உள்ள பழைய சாதத்தை தான் போடுறாங்க, இல்ல கெட்டு போனதான் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃபுட்டு தரீங்களா, எனக்கு ஒரு நல்ல மீல்ஸ் சாப்பிடணும்னு ஆசை, இல்ல எனக்கு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை, எனக்கு நல்ல ஹை குவாலிட்டி ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டு எனக்கு சாப்பிடணும் ஆசை, எனக்கு நீங்க அதை வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்கல. மணியும் கேட்கல, ஃபுட்டு கேட்கல. இன்னும் சில பேர் ஒருவேளை குளிர் காலமா இருக்கு, எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறது வழக்கமா இருக்கும். இந்த மனிதன் ஜீசஸ் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பாருங்க கிழிஞ்சு இருக்குது, ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது, அதையே போட்டிருந்து என் மேல துர்நாற்றம் அடிக்குது, எனக்கு இன்னொரு ட்ரெஸ் தாங்கன்னு சொல்லிட்டு he didn't ask for food, he didn't ask for money, he didn't ask for clothing. இந்த மூணு விஷயம் கேட்கல. அப்படி என்ன கேட்டாரு? அவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை கேட்டார். என்ன கேட்டாரு? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பார்வை அடைய வேண்டும் என்றான். He asked something big. He asked something impossible. ஒரு பெரிய காரியத்தை கேட்டார். நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, இந்த மனிதன் கேட்கக்கூடிய மற்ற விண்ணப்பங்களை, உணவையோ உடையையோ பணத்தையோ மற்ற மனிதனால் கொடுக்க முடியும், மற்ற எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு மேலான காரியத்தை கேட்கிறேன். தெய்வத்தால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒன்றை நான் கேட்கின்றேன். only God can do that. நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. an impossible request was filled in the blank check. ஒவ்வொரு ஜெபமும் நமக்கு முன்பாக blank செக்கா தான் வைக்கப்படுது. are we filling something big? பெரிய காரியத்தை அதுல ஃபில் பண்றோமா, இல்ல என்னுடைய பலத்தினால் செய்யக்கூடிய காரியங்களை மட்டும் நான் சிந்திக்கிறேனா? am I thinking something big? என்னுடைய பணத்தினால் என்ன செய்ய முடியும், என்னுடைய பலத்தினால் என்ன செய்ய முடியும், என்னுடைய செல்வாக்கினால் என்ன செய்ய முடியும், இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் என்னால் முடிந்தது இது, இதை நான் கேட்கவில்லை, என்னால் செய்ய இயலாததை கேட்கிறேன். ஏனென்றால் அதை செய்து முடிக்கும் போது என் கை செய்தது என்று நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு, உம் கை செய்தது என்பதை நான் காணும்படிக்கு பெரிய விசுவாசத்தை என் இதயத்தில் நீர் போட வேண்டுமாய் நான் கேட்கிறேன். அப்ப இந்த குவாலிட்டி ஆஃப் திங்கிங் பிக், அது ஆண்டவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம். அது விசுவாசத்தின் மூலமாக பர்த்திமேயுக்குள்ள இருந்துச்சு. திஸ் இஸ் பர்த்திமேயஸ் மைண்ட் செட். ஆர் வி ஆஸ்கிங் ஃபார் சம்திங் பிக் இன் அவர் பிரேயர்ஸ்? ஆர் இல்லைன்னா நம்முடைய மனசு சிறிய காரியங்கள்லயே ரொம்ப முடப்பட்டு போய்விட்டதா, பேரலைஸ்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற சிந்திக்கலாம். நான் 2 எக்ஸாம்பிள் ஷார்ட் வெர்ஷன்ல. 2வது நபர் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஆனா நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 17ல டேவிட் அண்ட் கோலியாத் உடைய ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். டேவிட்ஸ் மைண்ட் செட் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தெரிந்தது தானே. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நல்லா கவனிங்க. கோலியாத் மாதிரியான ஒரு மனிதனை நாம் அந்த களத்துல பார்த்திருந்தோம்னா, நம்முடைய மனது நமக்குள்ளாக என்னென்னலாம் சொல்லியிருக்கோம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்கோங்கிறத நான் சொல்றேன். when we look at Goliath's height, கோலியாத்தின் உயரத்தை பார்த்த உடனே என்னுடைய மாம்சத்தின் சிந்தனை எனக்கு சொல்லிவிடும், உன்னால் ஜெயிக்க முடியாது என்று. கோலியாத்தின் எடையை பார்த்த உடனே the weight of the Goliath, first height, ரெண்டாவது weight, the weight of the Goliath பார்த்த உடனே என் மனசு சொல்லும், it is impossible, முடியாது உன்னால. third thing, அவருடைய வெப்பன்ஸை பார்த்த உடனே the helmet and the weapon that he hold, அவர் வச்சிருந்தாருல அந்த வெப்பன் பார்த்த உடனே என் மைண்ட், என்னுடைய மாம்சம் சொல்லியிருக்கும், it is impossible. height, weight and the weapon. the fourth thing, சவுல் சொல்லும்போது அவன் யுத்த ஸ்கில் கொண்டவனாக, திறமை கொண்டவனாக, திறன் கொண்டவனாக இருந்தான் என்று. அப்ப அந்த ஸ்கில் தட் கோலியாத் ஹேட், அதை பார்க்கும்போது இதுவரைக்கும் யுத்த திறனை இல்லாத ஒருவனாய் நான் இருக்கும்போது
என்னுடைய மாம்ச சிந்தை எனக்குள்ளாக சொல்லி இருக்கும், இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு. ஐந்தாவதாக, the experience that he has by using his skill, தன்னுடைய திறனை எத்தனை வருடமாக அவன் பயன்படுத்தி அனுபவசாலியாக இருக்கிறான் என்பது என்னுடைய மாம்சம் எனக்கு சொல்லி இருக்கும். his experience, என்னால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி நிக்க முடியாது. height, the weight, the skill, the weapon, the experience, இந்த 5 விஷயமும் என்ன சொல்லுதுன்னா முடியவே முடியாதுன்னு. இது யாருக்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு தெரியுமா? அங்க உள்ள படை வீரர்கள் அனைவரும் நம்மால் முடியாது, இயலாது என்ற சிந்தனையில தான் இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? மிலிட்ரி பீப்புளை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, நாட்டுக்காக உயிரே போகக்கூடிய சூழல் வந்தாலும் உயிரே கொடுக்கணும் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்களுடைய மென்டல் திங்கிங்கே உயிர் போனாலும் பரவாயில்ல, என் நாட்டை காப்பாற்றணும். ஆனா அப்படிப்பட்டவங்களே ஸ்டெப் பேக் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா, we cannot able to defeat him அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஸ்டெப் பேக் ஆறாங்க. யாருக்குமே கோலியத்தை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜெயண்ட்டை டிஃபீட் பண்ணணுங்கிற அந்த இம்பாசிபிள் திங்கிங்குள்ள போல. ஈவன் சால் வந்து எல்லாரோட ஹைட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் கூட இருக்கும், அவருக்கு கூட இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்துல ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும் உதித்த சிந்தனை, அதுதான் தாவீது. அதனால்தான் தாவீது தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருந்ததற்கான பல காரணங்களில் ஒரு காரணமா இருந்தது, டோட்டல் நேஷன்லயே ஒரே ஒரு மனுஷனுடைய திங்கிங், வித் காட் ஐ கேன் டூ சம்திங் இம்பாசிபிள். கர்த்தருடைய உதவியினால் என்னால் ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை, மனிதனால் இயலாத காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற திங்கிங் வந்துச்சு. அந்த திங்கிங் எவ்வளவு முக்கியமான திங்கிங் அப்படின்னா, மற்ற எவருமே சிந்திக்காத ஒரு சிந்தனைய அந்த தேசத்திலேயே அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை உதிச்சு. அந்த சிந்தனையினால கோலியாத்தை யார் பீட் பண்ணாரு அப்படின்னா, இந்த தாவீது பீட் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு இம்பாசிபிள் திங்கிங், இயலாத காரியத்தை தேவனை உம்மால் என்னால் கூடும் என்று சிந்திக்கிற சிந்தனை நமக்கு இருக்கா? மற்ற எல்லாரை காட்டிலும் தாவீதுடைய சிந்தனை, அவரு தன்னுடைய ஃபிளஷை நம்பல. விச் மீன்ஸ் அவருடைய மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட ஆளை வீழ்த்துறதா பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் கூட கிடையாது. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லுது, யூ cannot do it. Yes, I know I cannot do it with my flesh. என்னுடைய சத்துனால ஜெயிக்க முடியாதுங்கிற தெரியுது. பட் பை ஃபெய்த் ஐ எம் நாட் கோயிங் டு பிலீவ் ஆன் மை செல்ஃப். இந்த ஸ்லோகன்லாம் சொல்லுவாங்க, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். டேவிட்லாம் அவரை பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னா அது நடந்திருக்காது. வி டோன்ட் பிலீவ் இன் கான்ஃபிடன்ஸ், வி பிலீவ் இன் காட் ஹூ ஹாஸ் தி எபிலிட்டி டு டூ இட். நாம நம் மீதான நம்பிக்கை வைக்கவில்லை, நம் படைத்தவரின் மீதான நம்பிக்கை வைக்கிறோம். அப்ப ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, நம்ம கான்ஃபிடன்ஸ்ல இல்ல காட்ஃபிடன்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், வி ட்ரஸ்ட் இன் காட். அப்ப ஊர்ல ஒருத்தர் கூட அந்த சிந்தனை இல்லை, அந்த இம்பாசிபிளான டாஸ்கை முடிக்கணும்னு. ஆனா அவருக்கு இருந்துச்சு. டேவிட், டு வி ஹாவ் தட் சச் கைண்ட் ஆஃப் பிக் திங்கிங்? அந்த பெரிய சிந்தனை போன்ற நமக்கு சிந்தனை இருக்குதா? பர்திமேயஸ், he asked for something impossible, something big. David's mindset is all about accomplishing something big. பெரிய காரியத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு சிந்திச்சார். The third and final thing சொல்லி நான் முடிக்கிறேன். மூணாவது விஷயம், இதே மாதிரியான ஒரு சின்ன வட்டாரத்துல இருந்த ஒரு நபர், மேத்யூ 14ல மட்டும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்சிடென்ட். பீட்டர் வாக்கிங் ஆன் த வாட்டர். இயேசு கடலில் நடந்து வரதை பார்க்கும்போது something impossible is happening. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா என் மனசுல யோசிச்ச விஷயம், ஆண்டவர் செங்கடலே பிளந்திருக்கவே தேவையில்ல, இஸ்ரேல் மக்களை கடல் மேலேயே நடத்தியே கூட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை இஸ்ரேல் மக்களை தாண்டி அவிசுவாசியா வரக்கூடியவங்க மட்டும் மூழ்கி போற மாதிரி கூட பண்ணியிருந்திருக்கலாம். பட் he saved the best miracle for another occasionங்கிற மாதிரி
இங்க கடல் மேலேயே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடியுது. இப்படி இயேசு கடல் மீது நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது 12 சீஷர்கள்ல ஒருத்தனுக்கு கூட சிந்திக்காத சிந்தனை பேதுருவை டச் பண்ணுது. நானும் உங்களை மாதிரி நடக்கணும். ஐ வாண்ட் டு டூ சம்திங் இம்பாசிபிள் லைக் யூ. உங்களை மாதிரியே இம்பாசிபிளான ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த சிந்தனை நம்ம நடுக்கடல்ல இருக்கோம், கடல் எவ்வளவு ஆழமா இருக்குங்கிறத பத்தி திங்க் பண்ணல. அந்த சிந்தனை காத்து ரொம்ப பெருசா அடிக்குதே அப்படிங்கிறத பத்தி திங்க் பண்ணல. சீதோஷ்ண நிலை கொஞ்சம் மாறி இருக்குதேங்கிறத பத்தி திங்க் பண்ணல. ஆல் த ட்ரபிள்ஸ் அரௌண்ட் ஹிம் அதை பத்தி திங்க் பண்ணல. I want to do something impossible. I want to do something big for the glory of God. அதுல அவருக்கு இடர்னாரு. பட் இருந்தாலும் அந்த அட்வென்ச்சரஸான ஒரு பயணத்தை அவர் மட்டும்தானே அனுபவிச்சாரு. 12 பேர்ல யாருமே கடல் மேல நடக்கலையே. மத்த யாருக்குமே அந்த சிந்தனை வரலையே. ஒன் பர்சன், அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் இஸ் பீட்டர். ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். ஊர்ல ஒருத்தர் கூட இல்லாத சிந்தனை ஒருத்தனுக்கு இருந்துச்சு. தாவீது சீஷர்கள்ல ஒருத்தர் கூட இல்லாத ஒரு சிந்தனை பேதுருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அநேக நேரத்துல வாழ்க்கையோட போராட்டங்கள்ல கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்கென்று பெரிதா சிந்திக்கக்கூடிய சிந்தனையே நமக்கு குறைந்து போயிற்று. நாம் நம்மால் இயன்ற காரியங்களை பற்றியே சிந்திக்கிறோம். என்னுடைய பாக்கெட்ல என்ன இருக்கோ அதை வச்சு நான் திங்க் பண்றேன். என்கிட்ட என்ன பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வச்சு நான் திங்க் பண்றேன். மேபி என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு திங்க் பண்றேன். God, I want to do something big for you. நான் பெருசா ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசான விஷயங்களை தாங்க, பெருசான விஷயங்களை தாங்க. என்னுடைய அவிசுவாசம், என் மாம்சம் என்ன சொல்லும், என் சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காது, இது சாத்தியமாகாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை முதல்ல நான் எடுத்துட்டு போய் உங்க பாதத்துல வைக்கிறேன். நீங்க எப்படியாவது செஞ்சு முடிங்க. நான் அதை பார்க்கணும். இம்பாசிபிளான விஷயங்களை திங்க் பண்ணலாம். let us start thinking something big. இப்படிப்பட்ட விஷயங்கள், வைராக்கியங்கள் ஆண்டவருக்காக கொள்வோம். ஆண்டவர் பெரிய சிந்தனைகளை சிந்திப்பதற்கான எண்ணங்களை நம் இதயத்தில் கொடுப்பாராக. கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. தேங்க்யூ.